வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அதை கைவிடுறோம் அப்படின்னு சட்டப்பேரவையில் சிஎம் விஜய் அறிவிச்சிருக்காரு. பரந்தூரில் வருடக்கணக்காக போராடிய பொதுமக்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடி இருக்காங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடியே இதை பற்றி பேசியிருந்தோம். பரந்தூரில் விமான நிலையம் வரதை விஜய் விரும்பலை. அதிகாரிகள் எவ்வளவோ சொல்கிறாங்க. தமிழகத்துடைய முன்னேற்றத்துக்கு, தமிழகத்துக்குள்ள முதலீடுகள் வருவதற்கு சென்னைக்கு 2வது விமான நிலையம் அப்படிங்கிறது அத்தியாவசியம். அதனால இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் கண்டிப்பாக தேவை அப்படின்னு அதிகாரிகள் எவ்வளோ சொல்லியும் விஜய் பிடிவாதமாக இருக்காரு. ஏன்னா டிவிகேவுடைய கள அரசியலே பரந்தூர்ல இருந்து தான் ஃபர்ஸ்ட் தொடங்குனுச்சு. பனையூரை விட்டு விஜய் வெளியிலவே வரமாட்டாரா அப்படின்னு திமுக அதிமுக தொடர் கேள்விகள் எழுப்பிய சூழல்ல விஜய் கட்சி ஆரம்பித்த பிறகு போராட்ட களத்துக்கு வந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் பரந்தூர். பரந்தூரில் போராடிய பொதுமக்களுக்காக அவர் குரல் கொடுத்தாரு. டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனேயே பரந்தூர் விமான நிலைய திட்டம் ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொதுமக்கள் மத்தியில் அறிவிச்சிருந்தாரு. சொன்ன வாக்குறுதிக்கு ஏற்ப இன்னைக்கு சட்டப்பேரவையில் அதிகாரப்பூர்வமாக சொல்லியிருக்காரு அப்படின்னு டிவிகே காரங்களாம் ஃபயர் விடுறாங்க. டிவிகே காரங்க என்ன சொல்றாங்க? சென்னைக்கு 2வது விமான நிலையம் வரதை விஜய் எதிர்க்கலை. பரந்தூர் வேண்டாம், பரந்தூருக்கு பதிலாக மாற்று இடம் நம்ம ஆலோசிக்கலாம், மாற்று இடத்தை நம்ம தேர்வு செய்யலாம் அப்படிங்கிறதான் விஜயுடைய நோக்கம். விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு விஜய் இந்த டிசிஷன் எடுத்திருக்காரு அப்படின்னு டிவிகே காரங்க சொல்றாங்க. விஜயுடைய இந்த அறிவிப்புக்கு திமுக அதிமுக வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாங்க. அது எப்படி பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்டை எப்படி நீங்க ரத்து செய்யலாம் அப்படின்னு டிஎம்கே கொந்தளிக்கிறத பார்க்குறோம். டிஎம்கே ஏன் இவ்வளவு பதட்டம் அடைகிறாங்க? இதுக்கு முன்னாடி இவ்வளவு பதட்டம் அடைந்து நாங்கள் பார்த்ததே இல்லையே. டிஎம்கே பதட்டம் அடைகிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? பரந்தூரில் 2வது விமான நிலையம் வரப்போகுது அப்படிங்கிற செய்தி உறுதியான உடனேயே திராவிட கட்சிகளுடைய முக்கிய தலைகள் அந்த விமான நிலையம் அமைய போகிறதாக சொல்லப்பட்ட இடம் இருக்குல்ல, அந்த இடத்தை சுற்றி நிலங்களை வாங்கி போட்டுட்டாங்க. ஏகப்பட்ட திராவிட தலைகள் பரந்தூரை சுற்றி அதிகப்பட்ட ஏக்கர் கணக்கில் நிலங்களை வாங்கி போட்டுட்டாங்க. இப்போ விமான நிலையம் அங்கே வரப்போறதில்லை அப்படிங்கிற செய்தி வந்த உடனேயே ஏமாற்றம் அடைந்து திமுகவும் அதிமுகவும் வானத்துக்கு பூமிக்கும் குதிக்கிறாங்க அப்படின்னு டிவிகே காரங்க பதிவுகள் போகிறாங்க. டிவிகே காரங்களுடைய இந்த பதிவு பெரிய புயலை கிளப்பியிருக்கு. ஒரு பிரச்சனைனா அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத டெஃபினட்டாக கவனிக்கணும். திராவிட கட்சிகள் மாதிரி தேவையில்லாத மோசமான அரசியல்லாம் அண்ணாமலை பண்ண மாட்டார். இந்த இஷ்யூவில் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கவனித்தேன். அண்ணாமலை ஏற்கனவே 1700 ஏக்கர் நிலங்கள் இந்த பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்காக கையகப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இந்த ப்ராஜெக்டே நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்க. அப்போ கையகப்படுத்தப்பட்ட அந்த 1700 ஏக்கர் நிலங்களை வச்சு என்ன பண்ண போறீங்க? அந்த விளக்கத்தை டிவிகே கவர்மெண்ட் கொடுக்கணும். அடுத்து இன்னொரு விஷயம், இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய விமான நிலையம் எவ்வளவு ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கு? ஹைதராபாத்து, பெங்களூரு, டெல்லி, நவி மும்பை விமான நிலையங்கள் எவ்வளவு ஏக்கரில் அமைக்கப்பட்டிருக்கு? இந்த புள்ளி விவரத்தெல்லாம் அண்ணாமலை கொடுத்து கம்பேர் பண்ணியிருக்காரு. அப்போ சென்னை விமான நிலையம் எவ்வளவு குறைவான பரப்பளவில் அமைக்கப்பட்டிருக்குன்னு பாருங்க. அதனால 2வது விமான நிலையம் மஸ்ட். ஆனால் இப்போ இந்த 2வது விமான நிலையத்துக்கு வேற இடத்தை தேர்வு செய்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க. வேற இடத்தை தேர்வு செய்து மத்திய அரசாங்கம் அதுக்கு ஓகே சொல்லி அதன் பிறகு நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய பணியை தொடங்கி நிலங்கள்லாம் கையகப்படுத்தி டெண்டரை விட்டு அந்த விமான நிலையம் கட்டி முடிக்கிறதுக்கு அடுத்த 10 வருஷம் ஆயிரும். 2வது விமான நிலையம் அமைகிறதுக்கு 10 வருஷம் ஆயிரும். இந்த 10 வருஷத்தில் இப்போ தமிழகத்தோடு போட்டி போடக்கூடிய மாநிலங்கள்லாம் எங்கேயோ போயிடும். இந்த பிரச்சனை இருக்கு. அதனால 2வது விமான நிலையத்துக்கான பணிகளை டிவிகே கவர்மெண்ட் விரைவுபடுத்துங்க, வேகப்படுத்துங்க. 10 வருஷம்லாம் எடுத்துடக்கூடாது. 10 வருஷம்லாம் எடுத்துக்கிச்சுன்னா தமிழகம் பின்னாடி போயிடும். பல மாநிலங்கள் தமிழகத்தை பின்னுக்கு தள்ளிடும். அதனால விரைவுபடுத்துங்க. 2nd ஏர்போர்ட் மஸ்ட் சென்னைக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காரு. கூடவே கையகப்படுத்தப்பட்ட 1700 ஏக்கர் நிலங்களுடைய நிலை என்ன, அதை வச்சு என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறதையும் விளக்குங்க அப்படின்னு நியூட்ரலாக சரியான கேள்விகளை அண்ணாமலை எழுப்பியிருக்காரு. இப்போ இந்த பரந்தூர் ப்ராஜெக்ட் இஷ்யூவை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.